ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே परमेश्वर और उद्धारकर्ता यीशु मसीह के बहुमूल्य नाम உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். सभी को प्रेम के अभिवादन देते हैं. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? आप सब आनंदित हो? கர்த்தருக்குள்ளாக ஆமென் சோதரம் பலனா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर बलवंत हो? வேதமுள்ள தியானத்தின் மூலமாக दीपक के रोज के ध्यान के अनुसार உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். आपसे मिलने में हम बड़े ही आनंद करते நாம் हैं. இன்றைய வார்த்தையில கடந்து हम செல்வோமா? आज के वचन की ओर जाएंगे. சங்கீதம் भजन संहिता की पुस्तक 17ஆம் அதிகாரம் 17 अध्याय 5வது வசனம். उसका 5वां वचन. என் காலடிகள் வழுவாதபடிக்கு मेरे पांव न फिसलते हुए என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். मेरे पथों को स्थिर कीजिए. தாவீது சொல்லுகிறான், दाऊद कहता है என் காலடிகளை வழுவாதபடிக்கு मेरे पांव न फिसलते हुए என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். मेरे पथों को तेरे मार्ग में स्थिर कर. தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के உங்க जनों, வழிகள் ஒருவேளை இந்த நாட்கள்ல வழுவி போய் கொண்டு இருக்கலாம். शायद आपका पांव इन दिनों में फिसलता होगा. ஏதோ தவறான வழியில போய் கொண்டு இருக்கலாம். कोई तो एक गलत मार्ग में जाता होगा. ஏதோ தேவனுக்கு பிரியமான வழியில போய் கொண்டு कोई இருக்கலாம். तो परमेश्वर के अप्रिय मार्ग में जाता ஆனா होगा. ஆண்டவர் தாவீது சொல்லுகிறான், दाऊद कहता என் है நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். मेरे पथों को तेरे मार्ग में स्थिर कर. நான் உம்முடைய வழிகளில் நடக்க நான் விரும்புகிறேன். मैं तेरे मार्ग में चलना चाहता हूँ. நான் உம்முடைய வழிகளிலே பிரியமா இருக்கிறேன். मैं तेरे मार्ग में प्रिय हूँ. நான் உம்முடைய வழிகளிலே ஆராய்ந்து செயல்படுகிறேன். तेरे मार्ग में मैं जांच कर क्रिया என்னை நீ करता हूँ. ஸ்திரப்படுத்தும், मुझे स्थिर कर. என்னை நீ பலப்படுத்தும் मुझे तू बलवंत कर. என்று தாவீது சொல்வதை ऐसा பார்க்க दाऊद முடிகிறது. कहता है करके हम देख தேவ सकते பிள்ளைகளே, हैं. परमेश्वर के जनों, ஒருவேளை शायद நீங்க ஏதோ ஒரு காரணத்தினால कोई तो कारण की वजह உங்க से காலடிகள் வழுவி போய் கொண்டு இருக்கலாம். आपके पैर जो है फिसलता जाता ஆனா होगा. ஆண்டவர் ஜெபிக்க வேண்டும். लेकिन प्रार्थना करना है, ஆண்டவரே, परमेश्वर உம்முடைய வழிகளை ஸ்திரப்படுத்தும். मेरे मार्गों को तो स्थिर कर. உம்முடைய வழியில் நடக்க கிருபை तेरे தாரும். मार्ग में चलने के लिए मुझे अनुग्रह दे. தேவனிடத்தில் திரும்புங்கள், परमेश्वर की ओर அப்பொழுது फिरिए, நீங்க பிழைப்பீர்கள். तब तुम बचोगे. அவருடைய வழியில நடவுங்கள். उसके मार्ग पर चलिए, நிச்சயமாக निश्चय ही உங்க வாழ்க்கையில आपके जीवन கர்த்தர் में கூட இருந்து परमेश्वर साथ எல்லா रहेगा. வழிகளிலும் सारे मार्गों में உங்களை செவைப்படுத்தி आपका सिद्ध करके உங்களை உயர்த்துவார். आपको ऊंचा करेगा. அல்லேலூயா. हालेलूया. நாம் செபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். अच्छे पिता, आपको धन्यवाद உடைய करते हैं. பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். आपके बच्चों के लिए प्रार्थना ஏதோ ஒரு करते हैं. காரணத்தினால कोई तो एक कारण की அந்த वजह வழியை से விட்டு வழுவி போய் கொண்டு இருக்கலாம். मार्ग से वो फिसल कर जाते இந்த होंगे. நாட்களோட அந்த உடைய வழியை நீ ஸ்திரப்படுத்தும் इन ஆண்டவரே. दिनों में उनके मार्ग को आप स्थिर உடைய कीजिए. வழியில் நடத்த கிருபை கொடும் आपके ஆண்டவரே. मार्ग में चलने के लिए आप अनुग्रह சரியான कीजिए. வழியில் நடத்த போதியம் ஆண்டவரே. सही मार्ग में चलने के लिए आप ஒரு सिखलाइए. அற்புதத்தை செய்யும். एक अद्भुत कार्य को தாழ்த்தி कीजिए. செபிக்கிறோம். इन करके प्रार्थना करते हैं. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல यीशु பிதாவே. मसीह के नाम से मांगते पिता. ஆமென். आमेन. ஆமென்.